வர்ண விநியாசா அப்படின்னு இருக்கு. இப்ப நம்ம பண்ணோம் இல்லையா, இதெல்லாம் வந்து வர்ண விநியாசம்னு பேர். வர்ண விநியாசம் அப்படின்னா எழுத்துக்களை பிரித்தல். சரியா? சரிங்க சார். அடுத்தது சேர்த்து எழுதுறதுக்கும் இருக்கு. வர்ண சம்யோகா. என்ன பேரு? வர்ண சம்யோக. வர்ண சம்யோகா அப்படின்னா சேர்த்து எழுதுக, எழுத்துக்களை சேர்க்க. சரியா? வர்ண விச்சேதா இல்லைன்னா வர்ண விநியாசா அப்படின்னா பிரித்து எழுதுக, எழுத்துக்களை பிரித்து எழுதுக அப்படின்னா. சரியா? சரிங்க சார். சரி, இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதுங்க சார். சரி, இப்போ மறுபடியும் இந்த கான்செப்ட் குள்ள போறேன். இந்த அக்ஷரம் சொல்லும் போது மட்டும் நல்லா கவனிக்கணும். சரியா? ஷ, ஷா, ஷி, ஷி, ஷு, ஷு, ஷ்ரு, ஷே, ஷை, ஷோ, ஷௌ, ஷம், ஷஹ. இந்த அக்ஷரம் புரிஞ்சுதா? புரிஞ்சுது மாதிரியா. என்ன இது இவ்வளவு கஷ்டமான அக்ஷரத்தை இவ்வளவு சீக்கிரமா எழுதிட்டு புரிஞ்சுதான்னு கேட்டா நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்லலாம், தப்பில்லை. நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்லித்தரேன். சொல்லட்டுமா இன்னும் ஒரு தடவை? ஷ, ஷா, ஷி, ஷி, ஷு, ஷு, ஷ்ரு, ஷே, ஷை, ஷோ, ஷௌ, ஷம், ஷஹ. புரிஞ்சுதா? புரிஞ்சுது மாதிரியா. அடுத்த அக்ஷரம் பாருங்க. ஷ, ஷா, ஷி, ஷி, ஷு, ஷு, ஷ்ரு, ஷே, ஷை, ஷோ, ஷௌ, ஷம், ஷஹ. புரிஞ்சுதா? இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியறதா உங்களுக்கு? தெரியுது மாதிரியா. நீங்க பிராங்கா சொல்லலாம், என்ன சார் நீங்க பாட்டு நீங்க கடகடன்னு சொல்லிட்டு இதுக்கு அதுக்கும் வித்தியாசம் புரியறதுனா நாங்க என்னத்த சொல்றது? ஒரு வித்தியாசமும் புரியல அப்படின்னா வித்தியாசம் புரியலன்னு சொல்லலாம், தப்பு இல்ல. புரிஞ்சுருத்து அப்படின்னா புரிஞ்சுத்துன்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்க சார். வெரி குட், வெரி குட். ஹீராமாக்கு புரிஞ்சுருத்து. மத்தவாளுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது மாதிரியா. புரிஞ்சுது. கிருஷ்ணவேணிமாக்கு புரிஞ்சுருத்து. புரிஞ்சுது மகோதயா. வெரி குட். லாவண்யமாக்கு புரிஞ்சுருத்து. தர்மாம்பால்மா புரியுது மகோதயா. புரியுது. எனக்கு அந்த பிரிச்சு எழுதுறதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமோன்னு நினைக்கிறேன். அந்த பிரிச்சு சொன்னேனோ ஆமா, எழுதுறது அது ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு லெட்டர் வித்தியாசம். 3 எழுத்து வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா? அதாவது நீங்க கவலையே பட வேண்டாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பாருங்க, இந்த இந்த அக்ஷரங்களுக்கு தான் இந்த 3 லெட்டர் வர போறது. புரியுறதா? இங்க எல்லா லெட்டருக்குமே அது பிரிச்சு எழுதுறது ரொம்ப ஈஸிமா. புரியுறதா? இது பாருங்க, கிட்டத்தட்ட இதோ இங்க வந்து இந்த இடத்துல க தெரியுறதா உங்களுக்கு? இந்த கல இருந்து ஆரம்பிச்சு இங்க எல்லாம் போய் இங்க எல்லாம் வந்து இங்க வந்து இது பாருங்க, இந்த லஹா நீங்க முடியறதா கடைசி தெரியறதா? தெரியுது. வரைக்கும் எல்லாமே 2 லெட்டர் தான். ஈஸி உங்களுக்கு. புரியுறதா? உங்களுக்கு எது 2 கொஞ்சம் டஃபா இருக்க மாதிரி தெரியும் அப்படின்னா இந்த அக்ஷரங்கள் தான். புரியுறதா? சோ நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு வால்யூம் வந்து கஷ்டமா இருக்கிறது ரொம்ப இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யோசிக்கலாம். ஆனா வால்யூம் பிரகாரம் பார்த்தோம்னா ஈஸியா இருக்கக்கூடியதுதான் நிறைய இருக்கு. புரியுறதா? அந்த டிஃபிகல்ட்டா நீங்க நினைக்க ஒரு 4 லெட்டர் தான் இருக்கு. அந்த 4 லெட்டர் ஈஸியா நீங்க பண்ணணும். சரியா? புரியுறதா? இந்த கான்செப்ட் வரைக்கும் இருக்கட்டும். நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இதுல ஏதாவது டவுட்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. புரியுறதா?